இந்த மாதிரி ஆள்களை வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் சகஜமாக பார்க்கலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் ஒரு குறை சொல்லுவாங்க, குற்றம் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டாங்க. பட் டெய்லி நீங்கள் அவங்கள பார்த்தாங்கன்னு அப்படிப்பட்ட மனிதர்கள் அவங்க ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் நினைப்பீங்க, நான் என்ன என் வேலையை நான் சிறப்பாக தானே செய்கிறேன், அப்படியே வந்து என்னை குறை சொல்கிறான்னு ஒரு சின்ன எரிச்சலும் கோவம் மேலே வரும். பிரச்சனையே நீங்கள் அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்வது தான். ஏன்னா அந்த வேலைக்குன்னு ஒரு செயல் இருக்கும், இயல்பான ஒரு செயல் இருக்கும். உங்கள் பொசிஷன்லாம் அவனு இருப்பான். அந்த வேலையை இயல்பாகவே செய்ய தெரியாது, தெரியாத ஒருத்தன், இயலாத ஒருத்தன், முடியாத ஒருத்தன் வரக்கூடிய எரிச்சல், கோபம், இயலாமையால் வரக்கூடிய கோபம், எரிச்சல் ஒழிய வர முடியாது. இந்த மாதிரி மனிதர்களை வந்து ஒரு காமெடி பீஸாக பார்த்துட்டு நீங்கள் வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். மாறாக அவன் மேலே எரிச்சலும் கோபம் வந்தால் விரோதம் வளரும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உடல்நிலையை பாதிக்கும் அந்த எரிச்சல் கோபம். அதனால் ஒரு காமெடி பீஸ் மாதிரி பார்த்துட்டு ஜஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். நல்ல சிந்தனை வைப்போம். நம்பிக்கை உண்டு. அன்புடன் நம்பி